எந்த சனி வந்தாலும் முதல்ல நான் சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணலன்னா யாரை கும்பிட்டாலும் ஒன்றாகும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. ஜென்மத்தில் ராகு வர்றதுனால மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். உத்தியோகம் டெவலப் ஆகும், வியாபாரம் டெவலப் ஆகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். டைவர்ஸ் இந்த வார்த்தையை தவிர அங்கே காதில் வேறு எதுவுமே கேட்காது. டெய்லி அவங்க ஒய்ஃப் கூட ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். திருமணத்தில் வாக்குறுதிகளை நம்பி அவர் சொன்னார் ஆமாம் அப்படின்னு மட்டும் பண்ணிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கம்மி. மறதி அதிகமாகிடும். இது யாரையுமே நம்ப முடியாது, எல்லாரும் ஏமாற்றுவாங்க. என்ன பண்ணுறது, அடுத்து என்ன நிலைமை, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். யாரையும் பகைச்சிக்க கூடாது. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஜென்ம சனி விலகிறது. ஆமாம், அப்படியே ஒரு நம்பிக்கை. உடற்பயிற்சி தான். எந்த சனி வந்தாலும் முதல்ல நான் சொல்கிறது, சனிக்கு கோயில் போகிறது, அனுமனை கும்புறது, பிள்ளையாரை கும்புறது எல்லாம் அடுத்தது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா யாரை கும்பிட்டாலும் ஒன்றாகும். ஏன்னா சனி என்பவன் மந்தன். அவன் நம்மளை இன்னும் மந்தனாக்குவான், இன்னும் சோம்பல் ஆக்குவான். இந்த சோஃபாவில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்க வைப்பான், அந்த சோஃபாவில் போய் உட்கார வைப்பான், காலையில் 2 காஃபி குடிக்க வைப்பான், 2 டீ குடிக்க வைப்பான், சாப்பாடை விட்டுற வைப்பான், சாப்பிடாமல் இருக்க வைப்பான், வயிறு கெடுக்க வைப்பான், அசிடிட்டி வர வைப்பான். இதெல்லாம் சனியுடைய வேலை. ஸோ உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தப்பெல்லாம் நடக்காது. ஜென்மத்தில் ராகு வர்றதுனால மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் கும்பத்திற்கு. அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். சூரியன் வீட்டுக்கு கேது வருவதனால கும்பத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடைய வீடான சிம்மத்துக்கு கேது வருவதனால மனைவியுடைய தேகாரக்கத்தை அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. அதே சமயம் சுபவிரய பிராப்தம் ஏற்படுத்துவார். சுபவிரயம்னா லாபம் ஏற்படும், பணம் வரும்னா தொழில் டெவலப் ஆகும், உத்தியோகம் டெவலப் ஆகும், வியாபாரம் டெவலப் ஆகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். புது சந்தான பிராப்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய உத்தியோகம், பிள்ளைகளுடைய தொழில், பிள்ளைகளுடைய வியாபாரம், பிள்ளைகளுடைய குடும்பஸ்தானத்தில் மாமனார் ஸ்தானம், மாமியார் ஸ்தானம், அம்மா ஸ்தானத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ண கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். தொழிலில் அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் ஏற்பாடு. வார்த்தைகளை மட்டும் தேன் தடவிய வார்த்தை பேசக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார். சனி இருக்கிறதுனால ஆயில் புல்லிங் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. காலையில் எழுந்து 10 ml ஆயில் போட்டுட்டு நல்லெண்ணெயை காகல் பண்ணிவிட்டு துப்ப சனியால் ஏற்படக்கூடிய அபகீர்த்திகள் வெளியே போகிறதுக்கு அற்புதமான பரிகாரம் அது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சின்ன பரிகாரம் தான், ஆனால் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மெடிக்கலாகவே ஆயில் புல்லிங்கனால என்னென்ன பலன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த அளவுக்கு கும்பத்துக்கு அனுகூலமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குரு 5ல் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு 5ல் வருவார். எல்லா விதத்திலும் அனுகூலம். தேகாரக்கத்தில் வயிறு உபத்திரம், மன அழுத்தம் மட்டும் அசிடிட்டி வராமல் பார்த்துக்கினாவே சந்தோஷம். குண்டடி பட்டாலும் சாக மாட்டான்ங்கிறாங்க. அற்ப கல்வி கற்பான் கும்பலகனம். குண்டடி பட்டாலும் சாக மாட்டாங்க இல்லைங்க. எல்லாத்துலேயும் தீர்க்கதரிசி, எல்லாத்துலேயும் தீர்க்கதரிசி. படிப்பு கொஞ்சம் மட்டமாக இருப்பான், ஆனால் பிற்காலத்தில் நல்லா படிப்பான். ஆமாம். அவங்களுக்கு ஞானம் அதிகம், அவங்களுக்கு லக்கு இருக்கும். சதய நட்சத்திரம் உள்ளே இருக்குது. சதய நட்சத்திரம் உள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தான் வரும். யாரு சதயமா? கும்பம். ஆமாம், சதயம் உள்ளே இருக்கு. ஆமாம், ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மிதுனமாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், அந்த துலாத்தில் சுவாதி இருக்கும். அடுத்தது கும்பத்தில் சதயம் இருக்கும், மிதுனத்தில் திருவாதிரை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்வேர்ட் ஆகிடுவாங்க.
பெரிய லெவல் ஆகிடுவாங்க. ஏன் ஆகிறாங்கன்னா அங்கே இருக்கிற ராகு நட்சத்திரம் ஹெல்ப் பண்ணும். இவங்க அந்த நட்சத்திரத்தில் பிறக்கவே வேணாம். இந்த ராசிக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். அதுதான் ராகு திசை எப்படி ஹெல்ப் பண்ணுறதோ அதுபோல் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகுவால் ஹெல்ப் ஏற்படும். அதனால் நீங்கள் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. நீதியரசர்கள், அரசியல்வாதிகள், போலீஸ் ஆஃபீஸர்கள், இராணுவத்தில் மேஜர் ஜெனரல்கள், அதே போல் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர்கள், நிர்வாகத்தில் கில்லடியாக இருப்பாங்க. அவங்க வராங்கன்னாவே அப்படியே கதிகலங்கி நிற்பாங்களாம் எல்லாமே. ஏன்னா கும்பம் அந்தளவுக்கு கிரிப் அதிகம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி சொல்கிறது, ராசியிலே ராகு நிறைய நல்லது நடக்க போகுது. 2ஆம் வீட்டிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ல் இருக்கார். குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, குருவினுடைய நேரடி பார்வை, குரு நேரடியாக குரு கூடயே இருக்காரு. குரு கூட இருக்கிற யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. என்றைக்குமே மேஷமோ கும்பமோ விருச்சிகமோ எல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா கூட குரு இருக்கார். ஓகே, எது இல்லைன்னாலும் அவருடைய அருளாசி அவங்கள காப்பாற்றும். அந்த மாதிரி அந்த குரு 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப் போகிறார். 2 குடைய குரு 5ஆம் வீடு யோகஸ்தானம் புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இன்னோவேஷன்ஸ், புதிய ஐடியாலஜிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய அளவு வருவாங்க. எல்லாமே சூப்பர். அதாவது மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட, ஆனால் பொய் மட்டும் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான். மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் பொய் மட்டும் சொல்லுவாருங்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ராசியில் ராகு 7ல் இருந்தாலே கூட்டிகிட்டு போய் பாரில் உட்கார வச்சுருவார். ராகு உடம்புலேயே உட்காந்துருக்கார். இவங்க ஒழுங்காக பத்திரமா வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போய் திரும்ப வீட்டுக்கு போனால் அது பெரிய சாதனை. அவங்க இந்த 1.5 வருஷமும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா, வீட்டுக்கே போக மாட்டாங்க. நான் கும்பத்தில் ராகு இருக்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒன்று ஒரு ட்ரிப் போட்டு போயிடுவாங்க, ஆக மொத்தம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆக மொத்தம் ஒய்ஃப் கூட குழந்தை கூட இருக்க மாட்டாங்க. வெளியே எங்கன்னா யார் கூட சுற்றிட்டு இருப்பாங்க. யார் கூட அன்றைக்கி நைட்டு அவங்க இருக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்க அன்றைக்கி நைட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஏதாவது ஷூட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க, சினிமாவில் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு நீ வீட்டுக்கு போகலாம்லடா, வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன், நான் ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் அப்படிம்பாங்க. இது கும்பராசியில் இருக்கிறவங்கள விட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் இது பயங்கரமான ஒரு அவங்க தான் இவங்களை பிடிச்சி ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிடணும். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? கோவில் பரிகாரம்? திருநள்ளாறு போகணும், திருநாகேஸ்வரம் போகணும். திருநள்ளாறு போய் சனிக்கு 2ஆம் இடத்து சனி, ஏன்னா 7.5 சனி 2nd ரவுண்டு அதுக்கு பண்ணிக்கணும், 3rd ரவுண்டு அதுக்கு பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் ராகு உடம்புல இருக்கிறதுனால டைவர்ஸ் இந்த வார்த்தையை தவிர அங்கே காதில் வேறு எதுவுமே கேட்காது. இந்த 1.5 வருடமும் இது மட்டும்தான் நடக்கும். டெய்லி அவங்க ஒய்ஃப் கூட ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வருத்தப்பட்டாலும் சரி, நீங்கள் இப்பயே வெள்ளை கொடி எடுத்து கையில் வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கணும். 1.5 வருஷமும் வெள்ளை கொடிக்கு தான் உங்களுக்கு வேலை. ஏதாவது திட்டத்துக்கு முன்னாடியே அசைச்சிடணும். வீட்டுக்கே போகலன்னா கூட சண்டை வருமா? மனைவி வீட்டில் இருந்தால் வீட்டில் தான் சண்டை வரும். யாருக்கெல்லாம் மனைவி கூட வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு மனைவியால் டைவர்ஸ்னு வரும். நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்டாக. சரி, அப்போ அவங்களுக்கு மனைவியால் சண்டை வரும், டைவர்ஸ் வரும். ஸோ டைவர்ஸ், ஆனால் டைவர்ஸ் ஆகாது. இதில் என்னென்னா ராகுதரம் நற்பலன் 2ல் சனி இருக்கார், அப்படிலாம் விட்டுற மாட்டார். ஆனால் டெய்லி ஒரு தண்டவாளத்தில் படுத்து தூங்குற மாதிரியே தான் தூங்கணும். அவங்க எப்போ ட்ரெயின் வரும்னு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பயத்தோட 1/2 மணி நேரம் தூங்குவாங்க. சத்தம் வந்து இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராது, பக்கத்து ட்ராக்ல போகும். அந்த தண்டவாளத்தில் தலை வச்சு தான் அவங்களை தூங்க வைப்பாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு அப்பாடா ஜென்மசனி விட்டுருச்சு, அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ரிலீஃப் இல்லை. சாதாரணமாக சொன்னாலே நிறைய பேர் ஜென்மசனினாலே ஒரு பயமாக இருக்கு, அப்போதான் மூச்சு விடுறோம். ஆமாம், ஜென்ம சனி வச்சு செஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் ஒருத்தர் எல்லாரும் பேசுகிறாங்க. அது கும்பராசிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டால் அந்த வலியை கேட்கவே முடியல சார். யதார்த்தமாக கும்பராசிக்காரங்க நிறைய பேர் ரொம்ப வலிச்சிருக்காங்க. மனதின் வலி, உயிரின் வலி. அதாவது மனசு வலிக்கிறதுங்கிறது லேசு, உயிரின் வலி, பிரியமானவர்களை பிரிவது, தாய் தந்தை அண்ணன். இந்த ஜென்ம சனியில் சில என்ன சொல்கிறது, நிறைய பேர் அந்த விஷயங்களை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 2.5 ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டம். தொழிலில் மேன்மை இல்லை, எவ்வளோ உழைச்சம் தெரியும், உடல்நிலை எவ்வளோ உழைச்சம். அதுலேயும் மாசி மாதம் பிறந்த கும்பராசிக்காரர்கள், ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா
ஒரு வெளிச்ச கிரகத்தின் மீது ஒரு இருட்டு கிரகத்தின் பயணம் பயங்கரமான கஷ்டம். ஏன்னா ஒரு சூரியன் கும்பத்தில் இருக்குது, மாசி மாதம் பிறந்தவங்க. மாசி மாதம் பிறந்தவங்களாம் நீங்கள் பேசுனா கூட பேச மாட்டான் இந்த 2.5 வருஷம். அட போப்பா, கோயிலும் போய், சாமியும் போய், காதலும் போய், கடவுளும் போய், எல்லாம் பொய்யுங்கிறான். அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அந்த இருட்டு கிரகத்து மேலே, சாரி, வெளிச்ச கிரகத்தின் மீது இருட்டு பூரா மூடிடுச்சு. அதுலேயும் இந்த 90 பிறந்தவங்க பாருங்க, கூட ராகு வேற, பிறந்த கால ராகு, பிறந்த கால சூரியன். நம்ம நிறைய பேர் இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், யூஎஸில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன, அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, விரயச்சனி தான் கஷ்டம்னாங்க, ஜென்மச்சனி அவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறாங்க. இவங்களை விட்டுருங்க, கும்பத்தில் சூரியன் மட்டும் இருக்கு இல்லையா, ஆமாம், அவங்க பட்ட கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் சிம்ம ராசி, கடகராசி, வேற ராசியாக இருந்தால், சிம்மத்தில் சூரியன் இருந்தவர்கள் மட்டும் இந்த சனியினுடைய பயணம், கௌரவ குறைச்சல், அவமானம், வருத்தம், அப்பப்பா. அதுலேயும் காலபுருஷனுக்கு 11 வேற. ஆமாம், அடிச்சு துவைச்சு போட்டுருச்சு, அந்த வேலையை செஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒரு ஃப்ரீ, அப்பாடா. ஆனால் பாருங்கள், இப்போ நம்ம இந்த ராசி பலன் சொல்கிற நேரத்திலேயே அவங்களுக்கு ரிலீஸ் கிடச்சிருக்கும், பரவாயில்லையே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரிலீஸை நம்பலாமா இல்லை திரும்பி கொண்டே கமுத்திருமா, அந்த பயம்தான். ஆனால் இனி அந்த பயம் இல்லை. 2ஆம் இடத்துல சனி பகவான், பொதுவாகவே 2ஆம் இடத்து சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் வருமானத்தை கொடுத்துரும். 2இல் நின்ற கிரகம் வெற்றியை கொடுத்துரும், குடும்பத்தை சேர்த்து வச்சிரும். திருமணம் மட்டும் கவனமாக செய்யணும். இந்த 2இல் சனி இருக்கும்போது திருமணத்தில் வாக்குறுதிகளை நம்பி அவர் சொன்னார் ஆமாம் அப்படின்னு மட்டும் பண்ணிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனம் வேணும். மற்றபடி வேறு எந்த விதமான பெரிய தவறுகளும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பல் பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் இருந்தால் அதை கொஞ்சம் சரியான மருத்துவரை பார்த்துறது நல்லது. அப்புறம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஹேர் ஃபாலிங் அது ரொம்ப ஹெவியாக பாதிச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு அல்லது இந்த இயற்கை முறை அதெல்லாம் செஞ்சுக்கிறது. இயற்கை முறை இனியெல்லாம் அவங்களுக்கு, சார் உங்களுக்கு ஒரு தெரியாது, ஒரு பிள்ளை வந்து அழுகுது, என் முடி இப்படி கொட்டிருச்சு, இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் நினைக்கலாம் முடி கொட்டுறதுக்கெல்லாமா ஜோசியம் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் அழகே முடிதான் சார். ஆமாம், அது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த 8ல் கேது போச்சு பாருங்க, பட்டை கிளப்பிட்டுருச்சு. சனிக்கு 8ல் கேது போகும்போது, சந்திரனுக்கு 8ல் கேது போகும்போது மன உளைச்சல் அதெல்லாம் கொடுத்துருச்சு. பட் இனி வந்து பொற்காலம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இப்போ இந்த ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால, இந்த குரு பார்க்கறதுனாலே நல்லது தான் இல்லையா? நல்லா இருக்கு. இந்த வெயிட் லோட் ஆயிருப்பாங்க. இப்போ சனி வந்து நல்ல வெயிட் போட்டு விட்டு போயிருக்கும். கும்முன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் தான் மாப்பிள்ளை பார்க்க முடியும் அப்படிம்பாங்க. ஆமாம், டாக்டர் சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ வந்து மீடியேட்டர் சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிடுங்க, ஸோ அப்போ தான் மாப்பிள்ளை பார்க்க முடியும். இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் விடுதலை கிடச்சிரும். வெயிட்டை ஆட்டோமேட்டிக்காக ராகு குறைச்சிரும், துருதுருன்னு ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல குவாலிட்டியாக மாறிடுவாங்க. சிறப்பு சிறப்பு. அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம், கும்பராசிக்காரர்கள் அற்புதமாக அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து ஒரு அற்புதமான தெய்வம் அவங்களுக்கு. எதனால் அப்படின்னு கேட்டால், இவர்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள். இங்கே யார் யார் இருக்காங்கன்னா, ராகு சதயம், செவ்வாய், அடுத்தது குரு, இந்த 3 பேரும். அப்புறம் ஏன் சார் ஸ்ரீரங்கத்தை சொல்கிறீங்க? ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு குரு அங்கே இருக்கு. குரு ராகு என்று சொல்லக்கூடிய பாம்பின் மீது படுத்திருக்கும் அரங்கன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ 1-8க்கு அதிபதியான அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து செவ்வாய்க்கு அனுகூலமான ஒரு ஸ்தலம். அப்போது ஸ்ரீரங்கம், திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்ரீரங்கம் பெருமாள் தரிசனம் தாயாருக்கு உகந்தது. அந்த இடத்துல வந்து தாயார், ஆமாம் ஆமாம், அங்கே வந்து செங்கமலவல்லிங்கிற அருமையான பேர், அங்கே போகணும். அப்புறம் சார் இந்த செவ்வாய்க்கு நீங்கள் விஷயத்தை சொல்லவே இல்லையே, செவ்வாய் யாருன்னா சக்கரத்தாழ்வார், சித்திர நட்சத்திரம். ஆமாம். அப்போ செவ்வாய், ராகு, குரு, இந்த 3ம் சேர்ந்து கும்பம் என்று சொல்லக்கூடிய, பொதுவாகவே ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. திருவண்ணம் பெரிய கோயில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா சைவத்தில் ஒன்றையும் இதுலையும் இதை சொல்லுவாங்க. அந்த பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அது கும்பம், தங்க கும்பம், அங்கே குரு, அந்த தங்க கலசம், தங்க கூரை. ஸோ அதனால் வந்து திருவரங்கம் கும்பத்திற்கு ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அங்கே இருக்கிற ராமானுஜர் கூட ராகுவோட அதிதேவதை தான், திருவாதிரை அதிதேவதை. திருவாதிரைக்கு 19, அதாவது
அது என்ன சொல்கிறதுன்னா 19வது நட்சத்திரம் சதயம், திருவாதிரைக்கு 19வது நட்சத்திரம் சதயம், 10வது நட்சத்திரம் திருவாதிரை. இதெல்லாம் வந்து நம்ம தாரபலம்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் இந்த கோயில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இறுக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போது ஒருத்தன் வந்து மூளை வேலை செய்யாது, மறதி அதிகமாகிடும், இதை யாரையுமே நம்ப முடியாது, எல்லாரும் ஏமாற்றுவாங்க, என்ன பண்ணுறது அடுத்து என்ன நிலைமை அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகே, இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வருவோம், அந்த அளவுக்கு பல துன்பங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு தண்ணி தொட்டியில் போட்டு முக்கி முக்கி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு அந்த நேரத்துக்கு வந்து நம்ம மூச்சு விட்டு இந்த விஷயத்தில் தப்பிச்சா போகணும், வெளியே வரணும்னு நினைப்பான். அந்த நிலையில் தான் இந்த கும்பராசிக்காரங்க இருக்கும். ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கும்பராசிக்காரங்க இந்த சனி விலகி இந்த தமிழ் புத்தாண்டு கிரகணில் வச்சுப்பாங்க. சனி விலகிறது, குரு பகவானின் சஞ்சாரம் எல்லாமே சாதகமாக இருக்கும். ஓகே, ராகு கேதுவின் சஞ்சாரம் சாதகம் இல்லைனாலும் குருவின் பார்வை ராகு பார்க்கறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? இருந்தாலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாலே போதுமான விஷயம். மற்ற குருவின் பார்வை ராகு மேலே இருக்க, ராகு ஜென்ம ராகு பெருசாக தீமை பண்ணும் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றம், திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, காதல் வெற்றி பெறுவது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு நிச்சயம் அமையும். பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா குச்சனூரில் சனி பகவான், ஓகே, அந்த குச்சனூரில் ஒரு சனிக்கிழமையில் போட்டு சனி பகவானை வணங்குறது ஒரு சிறந்த பரிகாரமாக அவங்களுக்கு இருக்கும். உங்களோட இதில் என்னோட இதில் பார்க்கும் பொழுது ஜாங்கிரி இருக்கு இல்லையா, அந்த ஜாங்கிரியை சனிக்கிழமையில் வாங்கி ராகு காலத்தில் அந்த ஜாங்கிரியை சாப்பிட்றதும் அந்த ஜாங்கிரியை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.